தொடர்கின்றன. பேரிடர் மேலாண்மை பயிற்சி திட்டமிட்ட நாடகம் என்று போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். கூடங்குளம் முதல் அணு உலையில் வெப்ப நீர் சோதனை நடத்தி முடிக்கப்பட்டதால் அதிலிருந்த மாதிரி எரிபொருள் அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அணு உலையில் யுரேனியம் எரிபொருள் நிரப்புவதற்காக அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரிகள் அணு உலையில் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரிகள் முன்னிலையில் முதல் முறையாக கூடங்குளத்தில் பேரிடர் மேலாண்மை பயிற்சி நடத்தப்பட்டது. அணுமின் நிலையங்களை சுற்றி 16 கிலோமீட்டர் தூரத்திற்குள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட வேண்டும் என்ற விதிமுறைப்படி இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. பயிற்சிக்கு பின்னர் பாதுகாப்பு ஒத்திகை வெற்றியடைந்ததாக நெல்லை மாவட்ட நிர்வாகமும் அணுசக்தி ஆணையமும் சான்றிதழ் அளித்தது. இதையடுத்து இம்மாத இறுதி வாரத்தில் கூடங்குளம் அணு உலையில் யுரேனியம் நிரப்பப்பட்டு ஜூலை மாதத்தில் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆனால் பேரிடர் மேலாண்மை பயிற்சி திட்டமிட்ட நாடகம் என்று போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். அணுமின் நிலையத்தை பற்றிய அறிக்கை அடங்கிய தகவல்களை தமிழில் மொழிபெயர்த்து சொல்லி முழுமையாக பேரிடர் மேலாண்மை பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக எந்த தகவலையும் மக்களுக்கு தெரிவிக்காமல் மருத்துவ முகாம் என்ற பெயரில் பேரிடர் மேலாண்மை பயிற்சி நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்காக பொதுமக்களிடம் கையெழுத்தும் பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுவது திட்டமிட்ட நாடகம் என்று தெரிவித்துள்ள உதயகுமார், போலீசாரை குவித்து மாவட்ட நிர்வாகமே மக்களை கொண்டு வந்து போட்டோ எடுத்துவிட்டு பேரிடர் மேலாண்மை பயிற்சி நடந்தது போல் பாவனை செய்து தமிழக மக்களை ஏமாற்றுகிறது என்றும் கூறியுள்ளார். இதனிடையே அடுத்த கட்ட பேரிடர் மேலாண்மை ஒத்திகை 2014ஆம் ஆண்டு நடத்தப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்செங்கோடு அருகே ஒதுக்கப்பட்ட மயான பாதையில் தலித் மக்கள் சென்றபோது காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடி நடத்தி கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி முஞ்சனூர் கிராமத்தில் சுமார் 50ற்கும் மேற்பட்ட தலித் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மயான பாதையில் உயிரிழந்த மூதாட்டி ஒருவரின் உடலை எடுத்துச் சென்றபோது காவல்துறையினர் மூதாட்டியின் சடலத்தை பறித்து ஆம்புலன்ஸில் வைத்துவிட்டு தலித் மக்கள் மீது சரமாரியாக தடியடி நடத்தி அவர்களை கைதும் செய்துள்ளனர். கடந்த 2003ஆம் ஆண்டு இன்றைய சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் முன்னிலையில் இரு தரப்பினர் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தலித் மக்களுக்கு தனிப்பாதை ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆதிக்க தரப்பினர் காவல்துறையினரின் மூலம் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் திருச்செங்கோடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வடபழனி தனியார் மருத்துவமனை இடைநிலை செவிலியர்கள் 150 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து இன்று 400க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். சென்னை வடபழனி தனியார் மருத்துவமனை செவிலியர்கள் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த மருத்துவமனையில் பணியில் இருந்து வந்த இடைநிலை செவிலியர்கள் 150 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவமனை நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கையை கண்டித்து அங்கு பணிபுரிந்து வரும் 400க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சென்னை அண்ணா சாலை மின்வாரிய அலுவலகம் அருகே இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியில் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் மணல் கொள்ளை நடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வெண்ணப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஏரியில் மணல் அள்ளக்கூடாது என்று தடை இருந்தபோதும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் துணையுடன் மணல் கடத்தப்படுவதாக கிராமவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஏறக்குறைய 1-2 வருஷமா எடுத்துன்னுறாங்க. அரசாங்கம் இதை தடை பண்ணியிருக்குது. ஆனாலும் இது அதையும் மீறி எடுத்துட்டு இருக்கிறதுனால குடிநீர் ஆதாரமெல்லாம் பாதிக்கப்படுது. விவசாயம் செய்ய முடியல. இது ஏறக்குறைய இந்த பாதிப்பு ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு இந்த பாதிப்பு இருக்குதுங்க. இதை உடனே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து உடனே இதை நிறுத்தணும். மக்களுக்கு நல்லது செய்யணும். விவசாயிகள் அதிகமாக வாழ்கிற பகுதி இது. இதே நிலை நீடித்தால் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கும் நிலை உருவாகிவிடும் என்று கூறிய கிராமவாசிகள் சட்டவிரோதமான செயலில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் நூதன முறையில் 2 சக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட ஆசாமியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுரை மாநகரில் அடிக்கடி 2 சக்கர வாகனங்கள் திருட்டப் போவதாக மாவட்ட காவல்துறைக்கு பல்வேறு புகார்கள் வந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர்.
அப்பொழுது அலங்காநல்லூரை சேர்ந்த வாசுதேவன் என்பவர் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரியவந்தது. பின்னர் காவல்துறையினர் வாசுதேவனை கைது செய்து விசாரித்தபோது திருடப்பட்ட வாகனங்கள் நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கரை கிழித்துவிட்டு வேறு ஸ்டிக்கரை ஒட்டி விற்பனை செய்து விடுவதாக கூறியுள்ளார். அவரிடம் இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. நான் பிடித்த புயலுக்கு 3 கால் என்று வேடிக்கையாக சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதேபோல கோழிகளுக்கு 2 கால்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கோழி ஒன்று 4 கால்களுடன் இருப்பதை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? இதோ அந்த ஆச்சரியமான கோழியை நீங்களும் பாருங்கள். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் ஜோகோவிக், ரஃபேல் நடால் இன்று பல பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.